வரும்போது பார்ப்போம். நீங்களே ஒரு கடவுள் அவதாரம். உங்களை வெல்ல ஒரு சீடரால் இயலாது. உங்களை வெல்ல கடவுளை பூமிக்கு வந்தால்தான் இயலும் என்று நான் குறிப்பிட்டேன். இது நிறைய பேர் என்ன இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா என் மனம் அதை ஏத்துக்கிறது இல்லை. ஏன் சொல்றேன்னா, சித்தரு, மகானு, ரிஷி, ஞானி அப்படின்லாம் எனக்கு பேர் சொல்றாங்க. மலேசியாவிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, சாமி உங்களை எப்படி கூப்பிடணும்? மனுஷன்னு கூப்பிடுப்பான்னு. ஏன் சொல்றேன்னா, சித்தர், நான் ஒரு சித்தர் அப்படின்னு பேரு நானா வச்சுக்க கூடாது. தகுதி ஓணும். அது சித்தர்ன்னு சொன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. சித்தர் மனித உலகத்துக்குள்ள ஓடா வருவனே கிடையாது. அவன் ஆகாயத்தில் ஓலா வருவான். அவன் பேரை நான் வச்சுக்கின்னு இவ்வளவு பேரை கூட்டி வச்சுக்கின்னு பேசின்னு இருந்தேன்னா நான் எப்படி சித்தரு? அது என்ன பெருமைக்கு சொல்ற வார்த்தையா? மகான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மானா நானா 1000 பேரை வச்சுக்கலாம், இல்ல மற்றவங்க சொல்லலாம். ஆனா என் மனம் அதெல்லாம் ஏத்துக்கிறது இல்லப்பா. நான் எப்பவுமே என்னுடைய வாழ்நாள் முழுக்குமே மரண தருவாய் வரைக்கும் நான் இருக்கணும்னு நினைக்கிறது எங்க அப்பா அம்மா வச்ச பேர் நித்யானந்தம். அந்த பேரோட வாழ்ந்துட்டு போனா போதும். எனக்கு மகான் வானா, சித்தர் வானா, ஞானி வானா, எந்த பேரும் எனக்கு வானா. நான் வச்சுக்கிற தகுதியும் எனக்கு இல்லை. ஏன் சொல்றேன்னா, கண்ணதாசன் வீடு வரை உறவு வீதி வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளைன்னு எழுதினாரு. கடைசி வரை பட்டினத்தாருடைய பாடல் அது. அந்த பட்டினத்தாருடைய பாடல்ல வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்னு எழுதினாரு. ஆனா அந்த பட்டினத்தார் என்ன சொல்றாருன்னா, கடைசி வரை வருவது பாவ புண்ணியம்ன்றாரு. யாரு? பட்டினத்தார் சொல்றாரு. ஆனா கண்ணதாசன் எழுதும் போது யாரோன்னு எழுதினாரு. ஏன் இத அவர் பட்டினத்தார் எழுதி இருக்கலாமே, பாவ புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலையே, யாரோன்னு சொல்லிட்டாரு. ஏன் சொன்னாரு அப்படின்னா, கடைசி வரைக்கும் பாவ புண்ணியம் வரும்னு சொல்ற தகுதி சொல்றவனுக்கு இருக்கணும், இல்லையா? பட்டினத்தார் சொன்னார்னா அவருக்கு அந்த தகுதி இருந்தது, அதனால பட்டினத்தார் சொன்னாரு. ஆனா கண்ணதாசன் பாவ புண்ணியம் வரனா அவர் தண்ணி அடிச்சுக்கின்னு அவர் ஒரு 2-3 கல்யாணம் பண்ணிக்கின்னு குழந்தை குட்டிங்களை பெற்று வச்சுக்கின்னு பாவ புண்ணியம் கடைசி வரைக்கும் வரும்னு அவர் எப்படி சொல்லலாம்? எவ்வளவு பெரிய மேதை பாரு கண்ணதாசன். அத அவர் பெருமைக்கான எழுதி இருக்கலாம், எழுதாத கடைசி வரைக்கும் யாரோ அப்படின்னு எழுதினாரு. இந்த வார்த்தை ரொம்ப நாள் சந்தேகம் யார்கிட்ட கேட்கறது, நீங்களே எனக்கு சொல்லிட்டீங்க. அதுதான்பா, இது மனித வாழ்க்கையில நான் பல வீடியோக்கள்ல சொல்லினுக்கிறேன். மனுஷன் வாழ்க்கையில கடைசியில வர்றது உன் சொந்தம் வராது, உன் கனவு வர மாட்டான், உன் மனைவி வர மாட்டா, உன் பிள்ளைங்க வராது. நீ அனாதியா இந்த உலகத்துக்கு வந்தா அனாதியா நீ போற. ஆனா போகும்போது கூட வர்றது 2